நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் எதிர்கொள்ள தயாராக மனப்பக்குவம் படைத்த மிதுனராசி அன்பர்களே, எதிர்வரக்கூடிய ஆனி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? பராப வருஷம் ஆனி மாதம் பிரதமை திதி திருவாதிரை நட்சத்திரத்தில் 15/6/2026 பிறக்கக்கூடிய மாதமானது நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கும். பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். மிதுனத்தில் சூரியன் புதன் சந்திரன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மேஷத்தில் செவ்வாய் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். இதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் முதல்ல பார்த்துடலாம் சார். லாபஸ்தானத்தில் செவ்வாய், 2இல் குரு சுக்கிரன், அடுத்தது 3இல் கேது, நமக்கு 10ஆம் இடத்தில் சனி, குருவினுடைய வீட்டில் சனியினுடைய சொந்த காலில் 9ஆம் இடத்தில் ராகு இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு இடத்தில் நம்ம இருக்க விடாது. நிச்சயமாக இடமாற்றமா வேலை மாற்றம் எதையாவது மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதுவும் 8ஆம் இடத்தை நம்முடைய 7, 8 8ஆம் இடத்தை குருவினுடைய சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு நல்லா இருக்கும். களத்திர ஸ்தானம் நல்லா இருக்கும். நமக்கு மனைவியினால் கணவனுக்கும் கணவனால் மனைவிக்கும் சிறு சிறு பண முடிப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படின்னு நம்ம போய் இந்த மாதம் இதுவாக இருந்து ஒரு லோன் போடணும் அப்படின்னா, சரி நீ இப்போ இவ்வளோ லோன் போட்டு எனக்கு வாங்கித்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் லோனாக இருந்தாலுமே நமக்கு அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. அதே மாதிரி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். சின்ன சின்ன கண் உபாதைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதையெல்லாம் செலவழிப்பதற்கு செலவினங்களுக்கு நிறைய வருமானம் வரும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. எந்த விதத்துலையும் வருமானத்துக்கு குறைச்சலே இருக்காது, இன்கமுக்கு குறைச்சல் இருக்காது. ஏர்ன்டு இன்கம் இருக்கலாம், ரிசோர்ஸஸாக இருக்கலாம், வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி, ஏதாவது ஓல்டு ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா, விற்கக்கூடியதாக இருந்ததுன்னா மிதுனராசிக்காரர்கள் விற்கிறது அல்லது ஓல்டு ப்ராப்பர்ட்டியெல்லாம் நமக்கு வருமானம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. 3ஆவது ஹவுஸில் இருக்கக்கூடிய கேத்துவினால் சர்வன்ட்ஸ் மெய்டு, அவர்களால் நமக்கு சின்ன உபத்திரவம் ஏதாவது வந்ததுன்னா அதை பார்த்துக்கோங்க. சர்வன் மைட்னால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உபத்திரவம், பெருசாக ஒன்றும் அவர்கள் நம்ம திருத்தி விட மாட்டார்கள். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரவி புதன் ராகு இருக்கக்கூடிய இடமாக இந்த அனைத்தும் இருக்கிறதுனால எதிர்காலத்தில் நமக்கு ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர் வருவதற்கோ அல்லது வீடு மாறுவதற்கோ அல்லது ப்ரமோஷன் கிடைப்பதற்கோ அல்லது வேறு வெளியூர் செல்வதற்கு, வெளி மாநிலம் செல்வதற்கு, நம்முடைய உத்தியோகத்தில் செல்வதற்கோ அல்லது டூரிசம் அந்த மாதிரி செல்வதற்கோ சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சனியனுடைய பார்வை இருக்கிறதுனால நிறைய ஆழமான ஒரு இடத்தில் நமக்கு கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. 2வது நீர்நிலைகள் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருப்பவர்கள் சிறு சிறு தேக்க நிலை உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. கொஞ்சம் நம்ம நினச்சதே சாதிக்க முடியாது, கொஞ்சம் தேக்க நிலை இருக்கும். அதாவது நம்ம இன்றைக்கி லோன் வரும்னு நினச்சோம்னா நாளைக்கு தான் அந்த லோன் கிடைக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன தேக்க நிலை இருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நமக்கு நிறைய வரும் சார். நண்பர்கள் மூலியமாக நம்முடைய பிஸ்னஸ் ஆகட்டும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஆகட்டும், வேறு எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வேறு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நிச்சயமாக மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் என்பது ஒரு பெரிய பிஹேவியரல் ஷிஃப்ட்டுன்னே சொல்லலாம். நல்ல நண்பர்கள், நல்ல உபாதைகள், நல்ல நமக்கு வழிகாட்டுதலாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். அதுக்கடுத்து டெட்ஸ் யாருக்காவது இருந்தது அப்படின்னா நம்முடைய அதெல்லாம் தீர்ந்து போவதற்கு, கடன் இருந்ததுன்னா அந்த கடனெல்லாம் நிவர்த்தி ஆவதற்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது. குருவினுடைய பார்வை இருக்குது, நமக்கு 5ஆம் பார்வையாக குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த கடன் நிவாரணம், கடனால் ஏற்பட்டக்கூடிய ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிவாரணமாகி நமக்கு கையில் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. யூட்டிலிட்டிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு, சின்னத்திரை பெரிய துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. சனியனுடைய பார்வை 10ஆம் பார்வை நமக்கு 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு அப்படிங்கிறது சின்ன சின்ன சிக்கல்களை கொடுத்தாலும், சின்ன சின்ன மனஸ்தாபங்களை கொடுத்தாலும், நல்ல விதமான புதனுடைய பார்வை இருக்குது, சூரியனுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த 7ஆம் வீட்டுக்கு எல்லாம் சல்லித்தரிச்சுன்னு போய் நமக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. பிரிந்தவர் சேருவதற்கும் சேர்ந்தவர்கள் பிரிவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதாவது பிரிந்தவர் சேருவதற்கும்னா
நம்ம தாத்தா பாட்டி நம்மளோட சேர்றதுக்கு அல்லது நாம் வந்து தாத்தா பாட்டி போய் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு இது சில சந்தர்ப்பங்களில் ராகுவினால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நமக்கு பிரிதலை தருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. எல்லாவற்றுக்கும் நம்முடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பெருமாளை மறந்துடாதீங்க. திருச்செந்தூர் போனால் கூட பெருமாளை சுற்றி பார்த்துட்டு வாங்க. திருநெல்வேலி போனாலும் செந்தூர் முருகனாக இருந்தாலும், தில்லை முருகனாக இருந்தாலும், நெல்லை முருகனாக இருந்தாலும், நெல்லை கோவிந்தனை போய் பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக பெருமாளை மறந்து விடாதீர்கள். பெருமாள் நமக்கு அதே மாதிரி திருப்பதி போனீங்கன்னா பத்மாவதி தாயார் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலில் போய் வழிபட்டு வாங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷத்தை நான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது வந்து மிகையாகாது. எல்லா விதத்திலும் ஏற்றம் தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கு. நண்பர்கள் அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஆத்தர்ஸ் புக்கு பப்ளிஷ் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த புக்கு பப்ளிஷ் பண்ணுறவங்க எழுத்தாளர்கள் அவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. மாணவர்கள் ஆசிரியர்கள் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் வெளிநாடு செல்வதற்கு, வெளியூர் செல்வதற்கு, வெளி மாநிலம் செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. எல்லாவற்றையும் விட நமக்கு நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய மாதமாக மிதுனராசிக்காரர்களுக்கு சூரியன் ஏற்றத்தை தரக்கூடியதாக, சூரியன் புதன் சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடியது ஆரம்பத்தில் என்ன பிரதமை திதி தான் இது. அதனால் அப்படி இருந்தாலுமே நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. சனியனுடைய பார்வை 3, 7, 10 நமக்கு 12ஆம் வீட்டில் சனியனுடைய பார்வை இருக்குது. அதனால் எல்லா விதத்திலும் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான். சின்ன செலவுகள் தந்தாலும் அந்த செலவுகளுக்கும் வருமானம் வரும்படியாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.